தினமொரு வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். சிலருடைய கருத்துக்களோடு இசைந்து போவதாலும் சிலருடைய எந்த செயல்களையும் ஏற்றுக்கொள்வதாலும் சில நன்மைகள் இருக்கலாம். அதனால் எல்லாரோடும் நல்லுறவோடும் இணக்கத்தோடும் வாழ முடியும். ஆனால் சில நன்மைகளுக்காக அல்லது நட்புறவுகளுக்காக எது சரி எது தவறு என்று பகுத்தறியும் பார்வையை இழந்து விடுவது நல்லது அல்ல. கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்காக எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாவது நல்லது அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஆகிய மூவரும் சிறை கைதிகளாக வந்தவர்களாயினும் நேபுகாத் நேச்சாரின் அரண்மனையில் உயர் பதவிகளை வகிக்கும் நிலைகளுக்கு வந்தது ஆச்சரியமானதே. ஆனால் அங்கே சோதனை வந்தது. அவர்களின் இறை நம்பிக்கைகளுக்கு புறம்பாக ஒரு சிலையை வணங்குவதற்கான ஒரு வற்புறுத்தல் வந்தது. அதற்கு இணங்காவிட்டால் பதவியும் போய் உயிரும் போகின்ற அபாயமும் உண்டு. பதவியில் தொடர்ந்தால்தானே சிறைப்பட்ட யூத மக்களுக்கு உதவி செய்ய முடியும். இவ்வித சூழ்நிலையில் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிடம் ஒரு வெளி தோற்றத்திற்காக அந்த சிலையை வணங்குவதால் என்ன கெட்டுவிட போகிறது என்றெல்லாம் கூறி அவர்கள் சூழ்நிலைகளோடு சமரசம் ஆகாமல் தேவ நம்பிக்கைக்காக எதையும் சந்திக்க தயாரானார்கள். ஆனால் அங்கே பதவி போவதற்கு பதிலாக பதவி உயர்வு அவர்களுக்கு வரும்படி தேவன் கிருபை செய்தார். தங்களின் நல்நிலைகளை தக்க வைக்கவும் வீணான பிரச்சனைகளை தவிர்க்கவும் வரவிருக்கும் உயர்வுகளை இழக்காதிருக்கவும் விசுவாச கொள்கை நிலைகளை பல ஆழமான ஆவிக்குரியவர்கள் கூட விட்டு கொடுத்து சூழ்நிலைகளின் அழுத்தங்களுக்கு இணங்கி போய்விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய நல்நிலைகளை நிர்ணயிப்பது மனிதர்கள் அல்ல, தேவன்தான் என்ற சரியான விசுவாச உணர்வு வந்துவிட்டால் அங்கே கர்த்தர் நிச்சயம் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி காரியங்களை செய்வார் என்பதும் உண்மை. ஒருவேளை கர்த்தருக்காக அவருடைய வார்த்தைகளின்படி செயல்பட உறுதியாயிருப்பதால் சில தற்காலிக நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அந்த நஷ்டங்களை தேவன் ஒரு நாள் பல மடங்கு லாபங்களாக மாற்றுவார் என்பது உண்மை. வாளாக்காமல் தலையாக செய்யும் தேவன் தமக்காக எந்த ஆதாயத்தையும் இழக்க தயாரானவர்களை நிச்சயம் உயர்த்தவே செய்வார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.